சார், நீங்கள் சொன்ன இந்த நெஞ்சுவலி அவருக்கு இதய அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது எல்லாம் வந்து அந்த கடந்த 2023 ஜூன் 13 அவர் கைது செய்யப்பட்ட அன்று இரவே அவரது உடல்நிலை வந்து அந்த மாதிரி பாதிக்கப்பட்டது. தொடர்ச்சியாக நீதிபதி அல்லி நேரடியாக வந்து அந்த ஓமந்தூரார் மருத்துவமனைக்கு வந்து பார்வையிட்டு அவருக்கு காவேரி மருத்துவமனையில் தொடர்ச்சியாக அவருக்கு அந்த அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. ஆனால் பொதுவாக இந்த மாதிரி இது போன்ற இதய நோய் மற்றும் அறுவை சிகிச்சை இது போன்று ஒரு விசாரணை கைதிக்கு அது மேற்கொள்ளப்பட்டால் அவர்களுக்கு ஒரு சிறையிலேயே சிகிச்சை தொடர்வது வேறு எந்த வழக்குகளிலும் ஒரு இல்லாத ஒரு சூழ்நிலை நிலவியதற்கு காரணம் அந்த மக்களவை தேர்தல் தான் நினைக்கிறீங்களா? இல்ல இது இப்போ அவங்க வந்து என்ன நினைச்சாங்க, சும்மா வந்து ஒரு பெரிய வந்து ஒரு மாயையை உருவாக்கினார்கள். என்ன அப்படின்னா அதிமுகவும் பாஜகவும் அவங்க வந்து ஏதோ கொங்கு மண்டலத்துல ஸ்ட்ராங்கு, திமுக வந்து எல்லாம் அங்க ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மாய பிம்பத்தை உருவாக்க முயன்றார்கள். அந்த மாய பிம்பம் வந்து 2019 தேர்தலிலே வந்து சுக்குநூறாக உடைக்கப்பட்டது. 2021 தேர்தலில் வந்து அங்க வந்து அந்த பெரிய அளவுல அவங்களால வெற்றி பெற முடியவில்லை. என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதற்கப்புறமா 2021 தேர்தலில் திமுக ஜெயித்து வந்த பிறகு அங்க நடக்கக்கூடிய அந்த உள்ளாட்சி தேர்தல்களுக்கு வந்து பொறுப்பாளராக வந்து திரு செந்தில் பாலாஜி அவர்கள் நியமிக்கப்படுகிறார். அங்க வந்து ஒரு வரலாறு காணாத வெற்றி, டோட்டல் ஸ்வீப் இவர்களால தாங்க முடியல. உடனே என்ன பண்றாங்க, திரு செந்தில் பாலாஜி அவர்களை வந்து டார்கெட் பண்றாங்க. அதே போல திரு அண்ணாமலை என்ன நினைக்கிறாரு, அவர் அரவக்குறிச்சியில தோற்று போனதுக்கு வந்து திரு செந்தில் பாலாஜி காரணம்னு நினைக்கிறாரு. என்ன சொல்றாரு, இவர் மேல வந்து ஏன்னா திரு அண்ணாமலை அவர்கள் வந்து அந்த வாட்ச் விவகாரமா இருக்கட்டும், இல்ல வந்து அந்த ஏரோப்ளைன்ல இருந்து அந்த எக்ஸிட் கேட்டை திறந்த விவகாரமா இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து பொது வெளிக்கு கொண்டு வந்தவர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள். அதனால திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மீது ஒரு எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சி, அந்த காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில தான் என்ன சொல்றாரு, இவர் கைது செய்யப்படுவார் பாருங்கள் அப்படின்றாரு. கொஞ்ச நாள்ல கைது செய்யப்படுகிறார். அவரை வந்து சிறையில வச்சுக்கிட்டு தேர்தலில் ஜெயிச்சிடலான்னு பகல் கனவு கண்டார், மணப்பால் குடித்தார். என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்தவங்க 2024 தேர்தலில் கோயம்புத்தூர்ல என்ன ஓட்டுகளை வாங்கினால் என்ன செய்தார் என்று பார்த்தோம். சோ அவர்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, திரு செந்தில் பாலாஜி வந்து எதற்காக கைது செய்யப்படுகிறார், திமுகவுல வந்து அவர் அமைச்சராக இருக்கிறார் என்ற காரணத்திற்காக கைது செய்யப்படுகிறார். பாஜக வந்து அவரை இணைந்த சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி மிரட்டல் விடுத்தார்கள். அதையும் நீதிமன்றத்துல சொன்னோம்ல, அமலாக்கத்துறை விசாரணையின் போது இந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. நீதிமன்றத்துல சொன்னாங்க, பொதுவெளியில சொல்லலையே, நீதிமன்றத்திலேயே இந்த குற்றச்சாட்டை வைத்தோமே. அதே போல பாஜகவில் இணைந்தவர்கள் அவங்க மேல அமலாக்கத்துறை ஏதாவது பாய்ந்ததா, அஜித் பவார், பிரபுல் பட்டேல், சுவேந்து அதிகாரி, இந்த லிஸ்ட் ஒரு பெரிய லிஸ்ட். யாரெல்லாம் அங்க சேர்றாங்களோ, அப்புறம் அசோக் சவான், யாரெல்லாம் சேர்றாங்களோ அவங்க மேல இருக்கக்கூடிய அமலாக்கத்துறைகள் வழக்குகள்லாம் அப்படியே விலகப்படுகிறது, சிபிஐ வழக்குகள் எல்லாம் விலக்கப்படுகிறது.